ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 100 பச்சரிசி, 100 உளுந்து ரெண்டுமே நல்லா ஊற வச்சிடணும். ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த பக்குவத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகும் உளுந்தும் கொஞ்சம் போட்டுறணும். இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுறோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப அப்படியே வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு அப்படியே ஒரு வதக்கி எடுத்துடலாம். தேங்காயும் திருவி போட்டிருக்கேன். இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மாவு அந்த மாவில் இந்த வதக்குனது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். இதுக்கு இடையில் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். அது தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, வரமிளகா, பூண்டு, வெங்காயம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். கொத்தமல்லி நல்லா நிறையா எடுத்துட்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ இதில் ஒரு 5-6 மிளகா எடுத்திருக்கேன். இதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னியோடு செஞ்சு அதை சாப்பிட்டு பார்த்தா சூடாக ஒரு கப் காஃபி, இந்த சட்னியை தொட்டு மசாலா பணியாரம் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதனால் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி கொட்டியிருக்கோம்ல இந்த மாவில், இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. மாவு அரைக்கையிலே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். குட்டி குட்டி பால் மாதிரி போடணும். பார்த்து மெதுவாக போடணும். எண்ணெயை ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சு போட்டுறக்கூடாது, அப்புறம் கையில் ஃபுல்லாக எண்ணெய் இதாயிரும், சுட்டுரும். பார்த்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் குட்டி குட்டி பால் மாதிரி சூப்பராக வரும். இப்போ மெதுவாக அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம திருப்பி விட்டுறலாம். பொறுமையாக மெதுவாக தான் செய்யணும். அவசரப்பட்டு வேகமாக பொரிச்சு எடுக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. எண்ணெயிலலாம் மெதுவாக பொறுமையாக ஒவ்வொன்றா அப்படி மெதுவாக திருப்பி விட்ருவோம். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா பார்க்க மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்க வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எப்படி சூப்பராக மொறு மொறுன்னு அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா? நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மசால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இதே மாதிரி அடுத்து கொஞ்சம் போட்டு காமிக்கவா? கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி போடணும். அப்போ தான் பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு மசால் பணியாரத்துக்கு சைடிஷோடு சொல்லியிருக்கேன், அந்த சட்னியை தொட்டுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு அக்காவுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எப்படி இருந்துச்சு என்னங்கிறத சொல்லணும். இதே மாதிரி காஃபி, சட்னி, மசால் பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.